ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த தாள்களை கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் தெரிஞ்சுக்கணும், எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, நடக்கிறது எல்லாமே விதிப்படி நடக்குது அப்படின்ட்டு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே விதிப்படி எதுவுமே நடக்காது. எல்லாமே கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் தான் நடக்கும். கிரகங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே மாதிரியே இருக்காது. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மாதிரி செயல்படும். நவக்கிரகங்கள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதுலேயும் நவக்கிரகங்களில் சில கிரகங்கள் மட்டும் ரொம்ப முக்கியமானதாக இன்றளவு பார்க்கப்படுது. இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட ஜோதிடத்து மேலே ஒரு பயம் வருதுன்னா அதுக்கு சில கிரகங்கள் மெயின் காரணமாக இருக்கும். அதெல்லாம் அந்த திருமணம் கஷ்டம் வரும்போது அந்த கிரகத்தால் தான் எல்லாமே நடக்குது, அந்த கிரகம் இப்போ நமக்கு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். இப்படி நான் சொல்லும் போதே அந்த கிரகம் என்ன கிரகம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சனி கிரகத்தை தான் சொல்கிறேன்னு. சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் புரட்டி போடுவார். அந்த பவர் சனிக்கிட்ட இருக்குது. அதனால் நிறைய பேர் சனி ஒரு ஆபத்தான கிரகம் அப்படின்ட்டு நினைக்கிறோம். உண்மையாலுமே சனி ஆபத்தான கிரகம்லாம் கிடையாது. அவர் நீதி தவறாத நீதிமானாக செயல்படக்கூடிய கிரகம். நம்ம தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவங்களை கணக்கில் வைத்து அவர் அவர் வரக்கூடிய நேரத்தில் நமக்கு பாடத்தை புகுத்திடுவார். அதனால் சனியை நீங்கள் கெட்டவர்னு நினைக்க வேண்டாம். ஆக்சுவலி இப்போ இந்த மே 20 சனி பர்டிகுலராக இருக்கக்கூடிய இருப்பிடத்தை வைத்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடை நீங்கள் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ என்ன வழிபாடு செய்யணுங்கிறது தான் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா வீடியோ பாருங்கள், உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பரிகாரமும் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோ நேரம் சனியை பற்றி சொல்கிறேன்னா அப்போ சனி இப்போ என்ன வேலை வேணாலும் செய்வார். அதனால் சனியிலேருந்து தப்பிப்பதற்கு கண்டிப்பாக பரிகாரத்தை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு ராசியிலேயே அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் என்பதாலும் கர்மகாரகன் என்பதாலும் சனி முக்கியமாக கருதப்பட்டு அவருக்குரிய வழிபாடுகளை மேற்கொள்வது செய்யணும் என்பது தர்ம சாஸ்திரத்திலே இருக்குது. சனி பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்ப ராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனத்தில் உள்ள புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பயிற்சி ஆகியிருக்கிறாரு. திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த கிரக பயிற்சி முக்கியமான ஒரு பயிற்சியாக கணக்கிடப்பட்டிருக்கு. ஜோதிடத்திலேயே ஒவ்வொரு கிரகத்துக்கும் மிக முக்கிய பங்கு இருக்கிறது என்றாலும் ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியில் எவ்வளவு காலம் சஞ்சரிக்கிறது, அவை தரக்கூடிய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த கிரகத்தின் பயிற்சியை மக்கள் அதிகம் கவனிக்கிறாங்க. அந்த வகையில் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிப்பார். குரு 1 ஆண்டு காலம் சஞ்சரிப்பார். ராகு கேது 1.5 ஆண்டு காலம் சஞ்சரிப்பாங்க. இதில் நவக்கிரகங்கள்லேயே ஒரு கிரகம் ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிப்பது சனி மட்டும்தான். அவர் கர்மகாரகன், நீதிபதி என்று சொல்லலாம். இந்த சனி பயிற்சி எப்பயுமே முக்கியமாக கருதப்படுது. ஜோதிடத்தில் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் சனி பயிற்சி கவனித்து உரிய வழிபாடுகளை மேற்கொள்வது கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவோம். அதன்படி இப்போ சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைத்து நற்பலன்களை பெறுவதற்கு உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களுக்கு எது கை கொடுக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த மே 20 இல்லைனா மே 20க்குள்ளே திருப்பதி சென்று பெருமாளை தரிசனம் செய்வது சிறந்த பலனை தரும். ஒருவேளை திருப்பதி சென்று பெருமாளை தரிசனம் செய்ய முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க. அதுவும் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க. அங்கே போனீங்கன்னாவே நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போன புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ சனியுடைய பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன் பெறுங்க. இப்போ தான் உங்களுக்கு மெயின் விஷயமே, உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை குறிப்பிட போகிறேன். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை ரிஷபராசி நேயர்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க.
பிரபவ வருடம் ஆரம்பித்த இந்த மே மாதம் 20 கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்க போகிறார். அவரோடு புதன் சூரியன் ஆகிய கிரகங்களும் இணைகிறாங்க. எனவே பெரிய யோகமாக கருதப்படக்கூடிய புத சுக்கிர யோகமும் புதத்திய யோகமும் உருவாக போகுது. அதனால் இல்லத்தில் சுபகாரியங்கள் இனி உங்களுக்கு நடைபெறும். எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். உள்ளத்தில் நினைத்ததை உடனுக்குடனே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும். உங்களுக்கான பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதோடு பல நாட்களாக எதிர்த்து பார்த்து காத்திருந்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறக்கூடிய நேரம் இது. அதனால் புதிய விஷயங்கள் எது வேணாலும் இப்போ நீங்கள் செய்யலாம். ஏன்னா பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் அனைத்தும் இப்போ நடைபெறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் நல்ல நேரம் என்றே சொல்லலாங்க. இதை தொடர்ந்து இந்த மே 15 மிதுன ராசிக்கு சுக்கிரன் வர இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 6வது இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு வரும்போது தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்த்தபடி இல்லத்தில் நல்ல சம்பவங்கள்லாம் நடைபெறும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். தலைமை பதவிகள் தானாக வருவதற்கான அறிகுறி தென்படும். அதோடு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுப நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெறும். உங்கள் வியாபாரத்தில் விஐபிக்கள் வாடிக்கையாளர்களாக மாறுவாங்க. ஸோ மிதுனத்தில் சுக்கிரன் வரக்கூடிய இந்த யோகத்தால் இந்த மாதிரியான பலனை நீங்கள் உங்கள் ராசிக்கு பெற போகிறீங்க என்பது குறிப்பிடப்படுது. அதை தொடர்ந்து மே 26 அன்னைக்கு தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். தனாதிபதியான புதன் தனஸ்தானத்திற்கு வரும்போது தனவரவு தாராளமாகும். குடும்பத்தில் குதூகலம் தரக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடைபெறும். வியாபாரம் வெற்றி நடைபோடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வோடு கூடிய பதவி வரலாம். உடல்நிலை சீராகும். உயர்மட்ட அதிகாரிகளுடைய பழக்கத்தால் பல நல்ல செயல்களை செய்து முடிப்பீங்க. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. அதுக்கான யோகம் இந்த ஒரு கிரக மாற்றத்தால் உண்டாகும். அப்புறம் ஃபைனலாக இந்த டைம் கடக ராசிக்கு சுக்கிரன் வர இருக்கிறாரு. அங்கு குருவோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். இந்த முரண்பாடான கிரக சேர்க்கை உங்களை பொறுத்தவரை நன்மையாகவே இருக்கும். திடீரென நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். வியாபார வெற்றி நடைபோடும். கிளை தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும். மெயினாக வாகன யோகம் உண்டு. சென்ற நாட்களில் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது பர்டிகுலராக நடைபெறும். அதனால் நீங்கள் அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதோடு உங்களுக்கு பொதுவாக சொல்லணுன்னா பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் இந்த டைம் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளால் நன்மை உண்டாகும். கலைஞர்களுக்கு எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். மாணவிகளுக்கு கல்வியில் இருந்த குழப்பங்கள் அகலும். பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும். குடும்பத்தில் முன்னேற்றங்கிறது கூடும். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாகவே உங்களுக்கு இதெல்லாம் தாங்க கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.